இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன். எங்க அப்பா அம்மாவுக்கு சொர்க்கமா நரகமா? இஸ்லாத்துக்கு இப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பெண்கள் அப்படி ஆண்களை விட யார் அதிகமா வந்துட்டு இருக்கிறா? பெண்கள் பொதுவா எல்லாத்தையும் கரெக்டாவே சிந்திக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய தாய் தந்தையர் வரல, அவங்களுக்கு சொர்க்கமா நரகமா? இதான் கேள்வி. இதை நம்ம நேரடியா சொன்னோம் வைங்களேன், அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பா இருக்கும். அதனால ஒரு சிறந்த ஒரு ஆளை சொல்லுவோம், அப்ப பாதிப்பா இருக்காது. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மிகச் சிறந்தவர் யார் நம்ம நம்புறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புறோம். ஒரு வகையில் அதை விட சிறந்தவர் ஒரு ஆளை சொல்வதா இருந்தா இப்ராஹிம் நபியை நம்ம நம்புறோம். இப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர்னு சொல்றோம். அல்லாஹ் எப்படி சொல்றான்? கலீல்ங்கறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய நேசர், ரொம்ப சிறந்த அகில உலகத்தினுடைய தூதர், தனிச்சிறப்புகள் நிறைய அல்லாஹ் கொடுத்திருக்கான். கியாமத் நாள் அப்படிப்பட்ட ரெண்டு சிறப்பு வாய்ந்த ஆளை எடுத்துக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார். இந்த அம்மா மாரியா ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப ஏன் தகப்பனார் இப்ப எங்க இருப்பாரு கேட்கிறார். இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, தகப்பனார் வராமலே மூத்தா போயிட்டாரு. அப்ப அந்த ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், ஏன் நான் சொர்க்கத்துக்கு போயிருவேன் ஏத்துக்கிட்டதுனால, என் தகப்பனார் இப்ப எங்க இருப்பாரு? எதுக்கு அதை கேட்கிறாரு? நான் ஏத்துக்கிட்டதுனால அவருக்கு ஏதாவது சலுகை கிடைக்குமான்னு அதுதான் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அபூக ஃபின்னார், உன்னுடைய தகப்பனார் நரகத்துல தான் இருப்பாருன்றாங்க. அவருக்கு தாங்க ஏல்ல, அவர் அழுக, தகப்பனார் நரகம் மனுஷனுக்கு பொறுக்காதுங்க. பெத்த தகப்பனார் நரகத்தில் இருப்பாருன்னா தகப்பன் மேல பாசம் உள்ள ஆளுக்கு அழுக வருமா இல்லையா? அவர் ரொம்ப கவலை, நம்ம தகப்பனார் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு என்ன செய்யறாரு? அழுது கொண்டே போகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அவர் கூப்பிட்டீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இன்ன அபி வ அபாக ஃபின்னார், ஏன் தகப்பனார் உன் தகப்பனார் நரகத்துல பாக்குறாங்க. அதுதான் நான் ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்றேன், அதுதான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் இப்படி தான் பார்த்துருக்காங்க. இப்படி சொன்னா அவங்களுக்கு புண்படுங்கிறதுனால என்ன செஞ்சிட்டாங்க? தன்னையும் கோத்துக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க? உங்க தகப்பனார் மட்டும் இல்லப்பா, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் தான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏன் தகப்பனார் ஏத்துக்கொள்ளல, அவர் பல தெய்வ வணக்கத்தில் உள்ளவரா மூத்தா இருக்கிறாரு, அவரு அங்கதான் போறாரு. ஏன் தகப்பனார் நரகத்துக்கு தான் போவாரு, உன் தகப்பனார் நரகத்துக்கு தான் போவாருட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய செட்டப்ல அவனை ஏத்துக்கொண்டவர்கள் யார் என்று பார்ப்பானே தவிர வேற எதையும் அவன் பார்க்க மாட்டான். அதே மாதிரி இப்ராஹிம் நபி, அவங்க தகப்பனார் ஆசரு, அவருக்கு நரகம். அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார் இப்ராஹிம் நபி, கண்டிச்சிடலாம் அல்ல பண்ணி. அவர் இணை கற்பிக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாவத்தை மன்னிக்க சொல்லுவியா? குர்ஆன்ல எல்லாம் கண்டிக்கிறான். வமாகான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லா மௌஇதத்தின் வஅதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுல் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. இப்ராஹிம் தகப்பனுக்காக தெரியாமல் பாவ மன்னிப்பு தேடிவிட்டார். எப்போது அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிய வந்ததோ உடனே அதிலிருந்து வாபஸ் வாங்கி கொண்டாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால இப்ராஹிம் நபியுடைய வாப்பாவுக்கு இந்த கதினா, ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு இந்த கதினா, நம்ம தகப்பனார் இணை கற்பிப்பவராக இருந்தால், ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், அந்த இறைவன் அவர் என்ன செய்ய முடியாது? பரிசை எதிர்பார்க்க முடியாது. இது வருத்தப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அதுதான், ஒன்றும் செய்ய வழி இல்லை. அவங்களுடைய நசீப். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அவங்க கவலைப்பட்டாங்களே தவிர அவங்களால தகப்பனாரை காப்பாற்ற முடியாது.